13:6. போதும். இதில் பார்க்கிறோம், யூதா கோத்திரத்தின் எப்புன்னேயின் குமாரன் காலேப் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காலேப் அவன் யாரா இருந்தான்னு பார்த்தோம், யூதா கோத்திரம், துதிக்கிற மனுஷனா இருந்தான். அவனுடைய இயற்கை, அவனுடைய நேச்சர் அதே துதியின் கோத்திரம். ஹல்லேலூயா. இது யாரு கொண்டு வரேன்னா, நம்முடைய நேச்சரை நாம யாருன்னா துதியின் கோத்திரம். ஹல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்களேன். துதிக்காம உங்களால துதிக்கவே முடியல அப்படின்னா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அடிப்படை அதுதான். ஒரு தேவ பிள்ளைக்கு அடிப்படை என்னது? துதிப்பது. எத்தனை பேர் ஆண்டவர் உற்சாகமா துதிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு துதிக்கவே வாய் வரமாட்டேங்குது? உலக பிரகாரமெல்லாம் அப்படி வார்த்தை பேசுவாங்க, கெட்ட வார்த்தை. அப்படி பேசிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க உள்ள அநேகர், எல்லாரையும் சொல்லலை. ஆனால் இங்கே ஆண்டவரை துதிக்கிறதுக்கு வாய் வர என்ன செய்ய மாட்டேங்குது? வரமாட்டுக்கு. ஹல்லேலூயா. கண்ணை மூடி கர்த்தருக்கு ஆராதனை செலுத்த முடியல நிறைய பேருக்கு. நான் பார்த்துட்டே இருப்பேன் ஆராதனை சமயத்தில். நான் கண்ணை மூடணும்னு அவசியம் இல்லை, எனக்கு உங்களை கண்காணிக்கிறது தான் வேலை. ஹல்லேலூயா. நான் கண்ணை மூடி ஆராதிக்கிறதுக்கு எனக்கு இடம் இருக்குது வேற. நான் இங்கே கண்ணை மூடி ஆராதிப்பேன், கண்ணை திறந்து ஆராதிப்பேன், கூடுமானவரை கண்ணை திறந்து ஆராதிப்பேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, என்ன நிலைமையில் இருக்கிறீங்க என்பதற்காக தான் கர்த்தர் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அநேகரை பார்க்குறோம், அநேகருக்கு துதிக்கிறதுக்கு என்ன செய்ய முடியல. ரோட்டில் நின்று பேச சொன்னால் பேசிகிட்டு இருப்பான். நம்ம வாலிப பையங்களெல்லாம் எப்படி பேசிகிட்டு இருப்பாங்க தெரியும், அப்படி தானே? மணிக்கணக்காக நாங்கள்லாம் அந்த நாளில் பேசினப்போ 2 மணி 3 மணி வரை என்ன பேசணுன்னே தெரியாது. 2 மணி 3 மணி வரை என்ன செய்யிட்டோம், பேசிக்கிட்டே இருப்போம், எதையாவது பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் நாங்கள் சபைக்குள்ளே நல்லா துதித்தோம். அல்லேலூயா. ஆமாம், வாலிப பிள்ளைகளுக்கு இப்போ என்ன செய்ய முடியல, துதிக்க முடியல, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியல. ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஆத்திரமாக வருது. அல்லேலூயா. என்னது? ஸ்தோத்திரம் பண்ணுப்பா, துதிப்பா, ஸ்தோத்திரம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால் பையங்களுக்கு பிள்ளைங்களுக்கு என்ன செய்யுது? ஆத்திரமாக வருது. துதிக்கிறது தப்பு இல்லை, ஸ்தோத்திரம் பண்ணுறது தப்பு இல்லை. எனக்கு தெரிந்த எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தால ஒருத்தர் இருக்கிறார், ஒரு வாத்தியாராக ரிட்டையர்ட் ஆனவர். அவர் காலையில் பார்த்தீங்கன்னா எப்போ சொல்ல ஆரம்பிப்பார்னு தெரியாது. நான் ஒரு 6:30 மணி 7 மணிக்கு வெளியே வருவேன், மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பார் ரொம்ப நேரமா. என்ன மந்திரம் பார்த்து சொல்கிறாரா பார்க்காம சொல்கிறாரா எனக்கு தெரியவே தெரியாது. சொல்லிக்கிட்டே இருப்பார் மந்திரம் ரொம்ப நேரமா, சத்தமாக. நான் ரோட்டில் போனால் எனக்கு கேட்கும். நான் கொஞ்சம் அந்த வாக்கிங் அப்படி போவேன் ரோட்டில், அந்த தெருவில் சொல்கிறேன், எங்கள் தெருவில், எங்கள் வீடு இருக்கிற அந்த தெருவில், மேலே இல்லை, எங்கள் வீடு இருக்கிற தெருவில் ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டே இருப்பார். சத்தமாக சொல்கிறாரு பாருங்க. இப்படி ஆண்டவரை துதிக்கிறதுக்கு பிறந்தது நாம. எத்தனை பேருடைய சத்தம் வெளியே வருது? ஆண்டவரை துதிக்கிற சத்தம் எத்தனை பேருடைய சத்தம் வீட்டை விட்டு வெளியே வருது? எத்தனை பேருடைய சத்தம் வாயை விட்டு வெளியே வருது? முதல்ல அதை கேட்கணும். எத்தனை பேருடைய சத்தம் வாய் விட்டு வெளியே வருது? வீட்டில் உள்ளவங்களா கேட்குற அளவுக்கு நம்ம சத்தம் போடுகிறோமா? உங்கள் பிள்ளைகளா கேட்க, உங்கள் பிள்ளைகள் உங்கள் சத்தத்தை கேட்டால் தான் நாளைக்கு அந்த பிள்ளைகள் சத்தம் கொடுக்க ஆரம்பிக்கும். அது புரிஞ்சுக்குங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு உங்கள் துதிக்கிற சத்தத்தை, ஆராதிக்கிற சத்தத்தை அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்? கேட்கணும். நான் மனசுக்குள்ளேயே பாடுவேன், இல்லை சத்தமாக பாடணும். ஹல்லேலூயா. சத்தமாக பாடுங்க, சத்தமாக துதிங்க. அந்நிய பாஷை வேணா கொஞ்சம் குறைச்சிக்குங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க ஏதோ பேசுகிறாங்கன்னு நினச்சிடக்கூடாது. அந்நிய பாஷை வேணா கொஞ்சம் சத்தத்தை குறைச்சிக்குங்க. மற்றபடி ஆண்டவரை துதிக்கிறது, ஆராதிக்கிறது என்ன செய்யணும்? வெளியே வர கேட்குற பற்றி தப்பே இல்லை. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் துதிக்கிற கோத்திரமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா.
நம்முடைய அடிப்படை என்னது? துதி. ஹல்லேலூயா. நம்முடைய அடிப்படை தகுதியே கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை ஆராதிப்பது. எனவே சத்தமா காலையில எழுந்து என்ன செய்யணும்? சத்தமா துதிப்பாடல. நான் சங்கீதக்காரர் சொல்றாருல, காலையில் எழுந்து நான் சத்தமிட்டேன் அப்படிங்கிறாரு. எனது காலையில் எழுந்து சத்தமிட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன சத்தமிட்டாரு? ஐயா ஐயன்னாரா? இல்ல, கர்த்தர் என்ன செய்தாரு? துதித்தார், ஆராதித்தார். எனவே உங்க நாவுகளிலிருந்து, உங்க வாயிலிருந்து இப்படி துதி சத்தம் வரணும். இப்ப தேவன் நம்மை அழைத்தது அதற்காகத்தான். நம்முடைய நேச்சரே நாம் துதியின் மக்கள். அதுக்கு அந்த வசனம் சொன்னேன். இந்த ஜனத்தை வாசிக்கலாம். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? எடுத்தவங்க வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகத்துல. ஸ்தோத்திரம். Glory to Jesus. Hallelujah. எத்தனை வசனம் சொல்லி வாசிங்க? 21 43 21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தரை துதிக்க உங்களுக்கு சத்தம் எழும்பல அப்படின்னா உங்களை ஏதோ கட்டி வச்சிருக்குன்னு அர்த்தம். போன வாரம் சொன்னேன் நினைக்கிறேன். இதை இந்த வாரம் திரும்ப சொல்றேன். கர்த்தரை துதிக்க சத்தம் வரல, வாயை திறக்க முடியல அப்படின்னா உங்களை ஏதோ நீங்க நினைக்கிறீங்க என்னமோ வாய் திறக்க முடியல. இல்ல, ஏதோ கட்டி வச்சிருக்க உங்களை. ஹல்லேலூயா. அது ஒரு அடிமைத்தனம். தேவனை துதிக்க முடியாதபடி இருந்தா அது ஒரு, இந்த நாள்ல இருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வாங்க. சத்தம் உயர்த்தி பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா சத்தம் எப்படி வருது? வருதா? அப்பா அப்பாலாம் என்ன பேசுறதா அப்படின்ட்டு எப்படி வருது சத்தம்? யோசிச்சு பாருங்க. வருதா சத்தம்? அந்த மாதிரி வரணும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் அவருக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஜனம். நாம சொல்லுங்க, கை பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அவருக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஜனம் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. அவருக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஜனம். நாம நம்முடைய அடையாளமே துதியை சொல்லி வருவது. ஹல்லேலூயா. நம்முடைய அடையாளமே, சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நம்முடைய அடையாளம் என்னது? துதியை. வாயை திறந்து சொல்லுங்க, துதியை சொல்லி வருவது நம்முடைய அடையாளம். ஆமென். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, துதியை சொல்லி வருவது. சத்தமா, துதியை சொல்லி வருவதே என்னுடைய அடையாளம். ஹல்லேலூயா. அப்ப இந்த துதி சொல்லுகிற மனுஷனா இருந்தா யாரு? காலேப். இந்த காலேபை குறித்து தான் போன வாரம் கொஞ்சம் பார்த்தோம். இந்த அவன் துதியின் கோத்திரமா இருந்தா அவனை துதி, அவனுடைய நேச்சர், அதான் சொன்ன, அவனுடைய நேச்சரே துதிக்கிறவன் அவன். எனவே தான் அவனை குறித்து பார்க்கணும். அந்த துதியின் கோத்திரத்துக்குள்ள மேன்மை என்னங்கிறது குறித்து தான் நான் பார்க்க போகிறேன். கர்த்தரை ஆராதிக்கிறவன், துதிக்கிறவன் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா, முதலாவது பார்த்தோம் போன வாரம். என்ன பார்த்தோம்? ஒரு பாயிண்ட் பார்த்தோம். என்ன பாயிண்ட் பார்த்தோம் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? சொல்லுமா, கேட்கல. வேற ஆவி உடையவன் தான் அவனுடைய வாழ்க்கையில். அவன் எப்படி இருந்தான்? வேற ஆவி உடையவனா இருந்தான். அந்த துதிக்கிற கோத்திரமே வேற ஆவி உடையவர்கள். நீங்களும் நானும் வேற ஆவி உடையவர்கள், உலகத்தை போல ஆவி அல்ல. அல்லேலூயா. வேற ஆவி உடையவர்கள். வேற ஆவி உடையவன் எப்படி அவனுக்கு என்ன கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல மலை நாட்டு எபிரோன் அவருக்கு சுதந்திரம் ஆயிற்று. அல்லேலூயா. பார்த்தோமா இல்லையா? என்னது எபிரோன்? எபிரோன் என்னது? மலை தேசம். அந்த மலை தேசத்தை கர்த்தர் அவனுக்கு சுதந்திரமா கர்த்தரே கொடுத்தாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு சொல்லி கொடுத்தாராம். மற்றவர்களுக்கு சீட்டு போட்டு எடுத்தாங்க. மற்றவர்கள் எப்படி எடுத்தாங்க? யோசுவா என்ன செய்தாரு? மற்றவங்களுக்குலாம், காலேபுக்கு மாத்திரம் அதை கர்த்தர் சொன்னபடி கொடுத்தாரு. மற்றவங்களுக்குலாம் ஒவ்வொருத்தருக்கா சீட்டு போட்டு, திரும்ப சீட்டு போட்டு குழுக்கள் எடுப்பாங்கல்ல, அது மாதிரி
12 11 சீட்டை போட்டு நீங்கள்லாம் எடுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சீட்டு எடுத்த இடம் எந்த இடமோ அந்த இடத்த காலேப் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான். ஆனா காலேபுக்கு மாத்திரம் கர்த்தர் சொன்னார். ஏன்னா அவன் வேற ஆவி உடையவனா இருந்தான், அவன் துதிக்கிற ஆவி உடையவனா இருந்தான், அவன் இருதயத்திலே அவன் இரத்தத்திலே துதி என்பது கலந்திருந்துச்சு. கர்த்தர் அவனை அழைத்ததை துதிக்க தான் என்பதை அவன் அறிந்து வைத்திருந்தான். எனவே அவன் எண்ணமெல்லாம் வேற ஆவி, வேற சிந்தனை. ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் அவனுக்கு எபிரோனை கர்த்தரே சுதந்திரமா கொடுத்தார். வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? 14-12. பாத்தீங்களா? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அந்நாளிலே சொன்ன மலைநாடு. கர்த்தர் என்ன செஞ்சாராம்? எனக்கு அருமையானவர்களே, நான் திரும்ப சொல்றேன், போன வாரம் சொன்னதே ரிப்பீட் பண்றேன் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக. தேவன் உங்களுக்கென்று நீங்க ஆண்டவரை துதிக்கிறவர்களாக, அப்படிப்பட்ட வேறு ஆவி உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கென்று அநேக விசேஷித்தமான சுதந்திரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க மாறுங்க. ஹல்லேலூயா. அசம்பந்தமா இருக்காதீங்க. தேவ சமூகத்தில் எப்படி இருங்க? துடிப்பா இருங்க, உற்சாகமா இருங்க, சுறுசுறுப்பா இருங்க. ஆண்டவரை துதிக்கிறதற்கு முந்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் சமூகத்தில் என்ன செய்யுங்க? நீங்க முந்திக் கொள்ளுங்கள். பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து பைபிள் அவனை அறிமுகப்படுத்தும் போது, சீஷர்கள் எல்லாரும் சொல்லும் போது, பேதுருவை அறிமுகப்படுத்தும் போது சொல்றாரு, முந்தினவன் என்னப்பட்ட பேதுரு அப்படின்னு சொல்லி. என்னது? அவன் பேர் என்னதான்? பட்ட பேரு அட முந்திரி கொட்டை அப்படிமோம்ல நம்ம. என்னது? அட முந்திரி கொட்டை அப்படிமோம்ல. அது மாதிரி அவனுக்கு பேரே முந்தினவன் பேதுரு பேரு. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் முந்திட்டு வந்து நிப்பான் அவன். இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிறான். ஒவ்வொரு காரியத்துக்கும் அவன் முந்தி போனபடினால கர்த்தர் அவர் பாட்டு கூட இவன் நம்ம இவர் பாட்டு முந்தி இவர் பாட்டு மோசஸ் ராசியர் முந்தி முந்தி ஞாபகம் இல்லையா? ஈன புத்தி கொண்டவனை ஈதாஸ் காரியத்துன்னு சொல்லி அதுல முந்தி அப்படி வரும். பேதுருவை சொல்லும் போது அவர் சொல்லுவார், என்னம்மா எப்படி வரும்? முந்தி பேசி தீர்ந்த சீமோன் பேதுரு. எப்படி பேதுரு மறுதளிக்கிறதுக்கும் முந்திட்டான், அது வேற விஷயம். ஆனா கர்த்தர் அதெல்லாம் பார்க்கல. சில சமயங்கள்ல நம்ம வீழ்ச்சி ஆனால் அதெல்லாம் பார்க்கல. ஆனா முந்துங்க. தேவனுடைய சமூகத்தில் எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்யுங்க? நீங்க ஊழியத்தில் முந்துங்க, கர்த்தரை துதிக்கிறதுக்கு முந்துங்க, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு என்ன செய்யுங்க? முந்துங்க. சபையில எதனால முந்தி செய்ய ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்காக கொடுக்கிறதுக்கு முந்தி கொடுங்க. ஃபர்ஸ்ட் டக்குன்னு கொடுங்க. நீங்க கூட கொடுங்க குறைய கொடுங்க சொல்லல, முந்தி வாங்க. ஹல்லேலூயா. எனவே அருமையானவர்களே, கர்த்தருக்காக முந்துங்க, கர்த்தருக்காக உற்சாகமா செய்ய ஆரம்பிங்க. உங்கள் நாவுகளை திறங்க. முதல்ல கர்த்தரை துதிப்பதற்கு ஆராதிப்பதற்கு என்ன செய்யுங்க? நாவுகளை திறங்க. வீட்டில் இருக்கும்போது நல்ல ஆண்டவருடைய பாடல்களை என்ன செய்யுங்க? நீங்க பாடுங்க. துதி நேரம், ஆராதனை நேரம் எடுத்து என்ன செய்யுங்க? அதுல நல்லா பாடுங்க. நீங்க பாடுறதை பார்த்துட்டே இருக்கிற உங்க பிள்ளைங்க, வாய் திறக்காத இருக்கிற பிள்ளைங்க கொஞ்ச நாள் கழிச்சு தானா வாய் திறக்கும். ஹல்லேலூயா. நீ வாய் திறக்கலன்னா உங்க பிள்ளையும் வாய் திறக்காது. ஞாபகம் வச்சுக்கங்க. வாய் திறக்காம தேவ சமூகத்துல தேவனிடத்துல எதுவும் பெற்று காலை பாருங்க. கர்த்தர் சொன்னாரு, அவனுக்கு அந்த மலைநாட்டு கொடு. காலேபுக்கு அந்த மலைநாட்டை கொடு. மோசேட்ட சொன்னாரு, யோசுவாட்ட சொன்னாரு, காலேபுட்டையும் சொன்னாரு, அந்த மலைநாடு காலேபுக்கு. எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று அவர் அந்த காலேப் யூதா கோத்திரமா இருந்தபடினாலே அந்த துதிக்கிற அந்த குணம் அவனுக்குள்ள நேச்சராய் இருந்தது. நமக்குள்ள எப்படி இருக்கிறது? எதுக்கு எடுத்தாலும் துதிக்கிறது தான். எனக்கு நிறைய பாடல் அப்படி மனசுல இருக்காது.
ஆனா எப்போ ஆராதிக்க ஆரம்பிக்கிறேனோ நிறைய பாடல் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு காலத்துல பாடுறதே ஃபுல் அண்ட் ஃபுல் அதான். இப்போ இந்த செய்தி அப்படி இப்படி கொஞ்சம் இறங்கிட்டனால பாட்டு இது கொஞ்சம் குறைஞ்சிட்டு, ஒரே பாட்டு தான் முழுக்க துதி ஆராதனை. அதான் நான் அப்படி கரெக்டா பாடுவேன்னு என்னுடைய ஊழியக்காரர், நாங்கள் ஒரு ஊழியக்கார்ட்ட இருந்தோம். அவர் பாருங்க ஒரு செய்தியை பாட்டை வச்சு எடுத்தாருங்க. ஃபுல்லா அவர் செய்தி கொடுப்பாரு, நிப்பாட்டுவார், அதுக்கு ஏத்தால பாட்டை ஏற்கனவே பேசி வச்சல. 1 மணி நேரம் செய்தி கொடுக்கிறாரு. அந்த 1 மணி நேரத்தில் அவர் செய்தி கொடுப்பாரு, ஒரு 10 நிமிஷம் பேசுவாரு, முடிச்ச உடனே டக்குன்னு அதுக்கு ஏத்தால ஒரு பாட்டை என்ன செய்யணும்னா, அவர் செய்தியும் என்கிட்ட சொல்லலை, நான் இந்த பாட்டை பாட போறேன்னு அவர்கிட்ட சொல்லலை. கரெக்டா அந்த மேட்சா அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல பாட்டு தான் உயிர் மூச்சா இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஓடி போய் எங்கெங்க எந்தெந்த சிடி கேசட்டு எங்கெங்க கிடைக்குதோ எல்லாத்தையும், அது ஓசிக்கு வாங்கினாலும் சரி, துட்டு கொடுத்து வாங்கினாலும் சரி, ஓடி போய் நினைச்சிட்டு இருப்போம், வாங்கிட்டே இருப்போம், பாடிக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. எனவே எனக்கு கண்மணி இப்போ அந்த நோய் ஓடி வாங்கலன்னு வச்சுக்கங்களேன். ஆனா அந்த நாட்கள்ல நான் செய்தது இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில கை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. துதி ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வீட்டில் இருக்கும்போது முணுமுணுத்து கொண்டே இருங்க. வீட்டில் இருக்கும்போது சத்தமா பாடுங்க, முணுமுணுத்தும் பாடுங்க, சத்தமா பாடுங்க. நீங்க துதிக்கிற கோத்திரம். நீங்க யாரு? நீங்க துதிக்கிற குளம். நீங்க துதிக்கல அப்படின்னா கர்த்தரிடத்திலிருந்து எத்தனையோ ஆசீர்வாதங்களை விட்டு, கர்த்தர் அவரை நம்பி வந்தவங்களை ஒரு நாள் சும்மாவே விட மாட்டாருங்க. அவர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். ஆனால் துதிக்கிறவர்களுக்கு, அவரை விடாப்பிடியா ஆராதிக்கிறவர்களுக்குரிய ஆசீர்வாதம் வேற. அது மலைநாடு. ஆமென். அது உயர்ந்த ஆசீர்வாதம். ஆமென். அது நல்ல ஆசீர்வாதம். ஆமென். மற்றவர்களை போல அல்ல அந்த ஆசீர்வாதம். ஏன்னா துதிக்க 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 உங்களுக்குள்ள தேவ பிரசன்னம் என்ன செய்யிட்டே இருக்கும், உள்ள அப்படியே கரை புரண்டு ஓடிக்கொண்டே இருக்கும் உள்ளுக்குள்ள. ஆண்டவரை துதிக்க 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 ஆராதிக்க ஆராதிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் உள்ளுக்குள்ள கரை புரண்டு ஓடிக்கொண்டே இருக்கும். சரி, ஒண்ணு, அந்த காலேப் அவன் துதிக்கிற கோத்திரம், வேற ஆவி உடையவன், எனவே அவனுக்கு எபிரோன் சுதந்திரம் ஆயிற்று. இன்னொரு காரியத்தை கூட பார்ப்போம். சங்கீத புஸ்தகத்தில் 48:11-3 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பாருங்கள், போதும். அருமையான இதில் நாம் பார்க்கிறோம், அவன் காலேபை குறித்து நாம் ஏற்கனவே போன வாரம் இதை கொஞ்சம் பார்த்தோம். 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், எண்ணாமத்தில் 14:24 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவிய உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு துதிக்கிற மனுஷன், ஒரு துதிக்கிற மனுஷி, ஒரு ஆராதிக்கிற மனுஷன், ஆராதிக்கிற மனுஷி, அதை தன்னுடைய தொழிலாய் கொண்டிருக்கிறவர்கள். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. அதை தன்னுடைய மூலதனம். நமக்கு இதாங்க, எனக்கு மூலதனம் எது தெரியுமா? பாட்டு தான் மூலதனம். ஹல்லேலூயா. இப்போ நான் பிரசங்கம் பண்றேன், ஆனா ஒரு காலத்துல எனக்கு பேரே பாட்டுக்காரன். என்னது? எங்க ஊர் பாட்டுக்காரன். அது மாதிரி நமக்கு பேர் என்னது? ஊழியக்காரர். நாங்கள் தனியாக வந்தோம், ஊழியத்தை விட்டு தனியாக ஊழியம் செய்வோன்னு வந்தோம். ஏன்னா ஒரு சில பிரச்சனைகள்னால வர வேண்டியதாயிட்டு வந்தோம். வந்தப்போ அவர் சொன்னார், அவனுங்கெல்லாம் பாட்டு பாடி நரகத்துக்கு போயிடணும் அப்படின்னாரு. என்னது? பாட்டு பாடியே. ஏன்னா பாட்டு பாடுறது அது அப்படி ஒரு தப்பா தெரிஞ்சு அதனுடைய மகிமை தெரியாது. கர்த்தரை துதிக்கிறேன்னா தாவீதை சொல்லுவாங்க, தாவீது அப்படி பாடினார் இப்படி பாடினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தன் பாடினா அவன் யாரு? பாட்டுக்காரன். ரொம்ப சாதாரணம், அசால்ட்டு. பாட்டுக்காரன்னா என்னது? அசால்ட்டு. ஒரு ஊழியக்காரர், எனக்கு இந்த சாட்சியை சொல்லியிருக்கேன்னு ஞாபகம் இல்லை. ஒரு ஊழியக்காரர் நான் சென்னையிலேருந்து ஒரு இதுக்காக போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், நல்ல
பெயர் பெற்ற ஒரு ஊழியக்காரர். அவர் என் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. இடையில நான் சென்னையில் ஏறிட்டேன். இடையில எங்கேயோ திருச்சிலையும் விழுப்புரத்துலேயும் திருச்சியிலையும் எங்கேயோ வந்து என் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. உட்காந்து அவர் பார்த்தா அவர் நல்ல பெரிய ஊழியக்காரர். அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் கூட நல்லாவே தெரிந்த ஊழியக்காரர். அவர் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது ஊழியத்தை குறித்து பேசும்போது சொன்னார், இந்த பாட்டை குறித்து பேச்சு வந்துச்சு. அப்போ சொன்னார் அவர், பாட்டில் என்ன பிரசங்கத்துக்கு முன்னாடி மக்களை வர வைக்கிறதுக்கு தானே. என்னது அட பாவி, எவ்வளோ பெரிய ஊழியக்கார். பாட்டு ஆராதனை குறித்து அவருடைய கண்ணோட்டம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. பாட்டு என்னமா, இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க அப்படிதான் இருக்கிறாங்க. அந்த பாட்டு ஆராதனுடைய மகிமை மகத்துவம் அவங்களுக்கு என்ன இல்லை தெரியல. நிறைய ஊழியக்காரங்க அப்படிதான் இருக்கிறாங்க. பாட்டு பாடுறவங்கன்னா அசால்ட். இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, ஆராதனை செய்கிற ஊழியக்காரல மேலே கொண்டு போய் வச்சுட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு வாலிப பிள்ளைலாம் யார பிரசங்கத்தை விட யாரை தான் தேடுது? இப்போ ஆராதனை பண்றவங்கள தேடுது. அதை அவங்களும் பிடிச்சிக்கிட்டு அவங்களும் ஆடு 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 ஆடுறது தப்பு இல்லை. ஆனால் ஆட்டத்தையே ஒரு ஊழியமா ஆக்கிட்டாங்க. வாலிப பிள்ளைகள் பிடிக்குங்கிறனால. சரி, அது வேற பக்கம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அந்த ஆராதனை பாடல் என்பதை ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டார். எப்போ ஃபாதர் வந்தாரோ, ஃபாதர் பெர்க்மான்ஸ் வந்ததுலேருந்து என்ன ஆகிட்டு, இப்போ பாட்டு ஆராதனைலாம் வேற லெவலுக்கு போயிட்டு. அதுக்கப்புறம் நிறைய பேர், இப்போ ஃபாதர் கூட கொஞ்சம் பின்னாடி போயிட்டார். நிறைய ஆட்கள் நினைச்சிட்டாங்க பாட்டு ஆராதனை வைத்து அவர்கள் எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் இன்னமும் ஒரு சில ஊழியக்காரங்களுக்கு பாட்டு இப்போதான் கொஞ்சம் அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஓ, பாட்டில் ஆராதனையில் இவ்வளோ மகிமை இருக்குதோ என்று சொல்லி யோசிச்சு பாருங்க. பெரிய ஊழியக்காரர் தான், வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு அவரு. ஆனால் அவர் சொல்றது என்னது, பாட்டு ஜனங்களை வர. அப்படிதான் இருந்துச்சு உண்மையாவே. நாங்கள் பாடும்போது பாடல் ஆரம்பித்த காலத்துலலாம் அப்படிதான் இருந்துச்சு. பாட்டு பாடுங்க மக்கள் வரட்டும் அப்படிம்பாங்க. என்னது, பாட்டு பாடுங்க மக்கள் வரட்டும். உடனே நாங்கள் பாடு, திருச்சபை மக்களே, தூய திருச்சபை மக்களே, அன்பின் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார் வாருங்கள். திருச்சபை மக்களே, தூய திருச்சபை மக்களே, அன்பின் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார் வாருங்கள். பாட ஆரம்பிச்சோன்னா மக்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. எனது கூட்டம் இதை வச்சுதான் அவர் என்ன சொல்றாரு, பாட்டு பாடுறது கூட்டம் ஆரம்பிக்க முன்னாடி மக்களை வர வைக்கிறதுக்கு தானே அப்படின்னு. எனக்கு அருமையானவர்களே, பாடல் ஆராதனை என்பது தேவ பிரசன்னத்தை கொண்டு வர்றதுங்க. ஒரு ஊழியக்காரரு அருமையா சொன்னார், என்னன்னா, நாம் ஜெபம் பண்ணும்போது நாம் பரலோகத்துக்கு போகிற, பரலோகத்தோடு நமக்கு தொடர்பு உண்டாகுது, பரலோகத்துக்கு போகிறோம். ஆனால் ஆராதிக்கும் போது பரலோகத்தையும் நாம் கீழே கொண்டு வர்றோம் அப்படின்னாரு. என்னது, ஆராதிக்கும் போது உண்மையா மனசுலேருந்து ஆராதிச்சாதான் அது. அதுக்காண்டி சும்மா பேருக்கு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க அதெல்லாம் சொல்லலைன்னா, உண்மையாக மனசுலேருந்து கர்த்தரை ஆராதிச்சோம் என்றால் பரலோகம் என்ன செய்கிறதா, கீழே இறங்கி வருகிறது. தேவ பிரசன்னம் கீழே இறங்கி வருகிறது. தேவ தூதர்கள்லாம் நம்ம மத்தியில உலாவுறாங்க. ஆமென். தேவ தூதர்களும் இந்த ஆராதனை விருப்பத்தோடு கண்ணோக்கி பார்க்கிறார்களாம். தேவ தூதர்களும் இந்த ஆராதனை என்ன செய்யறாங்க, விருப்பத்தோடு பார்க்கறாங்களாம். மனுஷங்க ஆராதிக்கிற ஆராதனையை தேவ தூதர்கள். அப்ப நம்ம ஒரு மனதோடு அல்லது முழு மனதோடு கர்த்தரை ஆராதிப்போம் என்றால் ஆராதனையில் அவ்வளவு மகிமை இருக்குது, அவ்வளவு வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் தேவனை துதித்து ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் என்ன செய்தது, அசைந்தது. முடிவு என்ன தெரியுமா, சிறைச்சாலைக்காரன் அவர்களை பார்த்துட்டு இருந்தா அவன் காலில் வந்து விழுந்துட்டான். ஐயா, நான் என்ன செய்யணும்? ஆரம்பம் என்னது, அங்க வேத வசனத்தை எடுத்து வாசிக்கிறார். வேத வசனத்தை குறைச்சு சொல்லல, பிரசங்கத்தை குறைச்சு சொல்லல. ஆனா அந்த இடத்துல தேவன் பாடல் ஆராதனை கொண்டு ஜபத்தை கொண்டு தேவன் கிரியை செய்தார். சிறைச்சாலை தலைவனை யார் காலில் வந்து விழுந்தான், பவுலுடைய சீலாவுடைய காலில் வந்து விழுந்து ஆண்டவன் மாறே அப்படின்னா. ஆண்டவன் மாறினா என்ன அர்த்தம், முதலாளின்னு அர்த்தம். ஆண்டவன் மாறினா அந்த இடத்துல ஆண்டவன் மாறினா என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், முதலாளி அப்படின்னு அர்த்தம். முதலாளி மாறே
நான் என்ன செய்யணும் அப்படின்னா உடனே அவர் சொன்னார், உன் பாவங்கள் போக நீ என்ன செய்யப்படு, கழுவப்படு என்று சொல்லி அந்த இடத்துல அவனுக்கு அவன் வீட்டாருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாராம். அப்ப ஆண்டவரை துதிக்கிற துதி, ஆராதனை, ஜெபம் அது எவ்வளவு பெரிய மகிமையை கொண்டு வந்துச்சு பாருங்க. என்ன கண்மானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவரை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது தேவ பிரசன்னம் இறங்கும். வாழ்க்கையில குடும்பத்துல காணப்படுகிற கட்டுகள் உடைஞ்சு போகும். அது வியாதியின் கட்டா இருக்கலாம், பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு அப்படி உருகி போகும். பைபிள்ல சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கலாம், கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்களும் மெழுகு போல உருகி போகும். நீங்க ஆண்டவரை துதித்து பாட 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 பிரசன்னம் இறங்கும், பிரச்சனைகள் காணா போகும். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் வந்து நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் வந்து நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ தேவ இறங்கியே, ஓ தேவ தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ தேவ இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரை துதிக்கிற இடத்துல விடுதலை அப்படின்னு கேட்டா, ஆண்டவரை துதிக்கிற இடத்துல அவர் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அதான் உண்மை. ஹல்லேலூயா. பாருங்க, உங்க வீட்டுல கர்த்தரை துதிக்கிற சத்தம் எழுமணும். இதனால யார் ஒப்பு கொடுக்குறீங்க? யாரெல்லாம் சத்தம் கேட்கும், வெளியே கேட்கிற மாதிரி பாடுவேன் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? கையை வைத்து சொல்லுங்க. நீங்க எல்லாரும் சொல்ல வேண்டாம், உண்மையை ஒப்பு கொடுக்குறவங்க சொன்னா போதும். ஒப்பு கொடுக்கிற காப்பாத்துங்க. சத்தம் வரணும் வெளியே, பிள்ளைங்க கேட்கணும், என் வெளியே தெருவில் கூட கேட்கணும். ஹல்லேலூயா. அவங்களால இருக்க முடியாதுங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தானே ஓடி வருவாங்க.
பாடல்ல அவ்வளவு மகிமை இருக்குது. நான் யாருக்கும் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு ஊழியக்காரர் இவன் பாடி பாடியே நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு. இப்போ அவங்க நம்முடைய தயவை தான் ஒரு சில, நாம அவர் தயவை கேட்கல, அவங்க என்ன செய்யறாங்க, என்னுடைய தயவை தான் ஒரு சில காரியத்தில் அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ நரகத்துக்கு போறவங்க தானே நம்முடைய தயவை ஏன் தேடணும்? இப்போ நான் சொன்னது, அவங்க சொன்னது 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்போ நம்முடைய தயவு அவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, தேவைப்படுகிறது. சொல்றேன், கர்த்தர் அப்படி உயர்த்தி நிப்பாடுறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற புது பாட்டை உங்க வாயில கொடுத்து நீங்க பாட ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் கண்மலை தான். 40ஆம் சங்கீதத்தில் சொன்னப்பட்டது போல வாசிங்க. 40ஆம் சங்கீதத்தை வாசிங்க. கேட்டார், உறுதிப்படுத்தி புது பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்மலை தான், உறுதியான அடிகள் தான். உங்க அடிகள் எங்க இருக்குது? பாடுங்க புது பாட்டை. கர்த்தருக்கு புது பாட்டு பாடுங்கள், பூமியின் குடிகளை பாடுங்கள். கர்த்தருக்கு புது பாட்டு பாடுங்கள். கைதட்டி பாட்டு பாடுங்கள், பூமியின் குடிகளை பாடுங்கள். கர்த்தருக்கு புது பாட்டு பாடுங்கள், பூமியின் குடிகளை பாடுங்கள். நம் தேவன் நல்லவர், துதிக்க பாத்திரர். நம் தேவன் நல்லவர், துதிக்க பாத்திரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையசைத்து ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லே ஹல்லேலூயா. கர்த்தருக்கு புது பாட்டு பாடுங்கள், சத்தமாக பூமியின் குடிகளை பாடுங்கள். கர்த்தருக்கு புது பாட்டு பாடுங்கள், பூமியின் குடிகளை பாடுங்கள். கர்த்தருக்கு புது பாட்டு பாடுங்கள், பூமியின் குடிகளை பாடுங்கள். கர்த்தருக்கு புது பாட்டு பாடுங்கள், பூமியின் குடிகளை பாடுங்கள். நம் தேவன் நல்லவர், துதிக்க பாத்திரர். நம் தேவன் நல்லவர், துதிக்க பாத்திரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லே ஹல்லேலூயா. புது பாட்டு வந்துட்டுனா போதும், உயர்வு தான், மென்மை தான். உன் அடிகளை கர்த்தர் என்ன செய்வாரு? உறுதிப்படுத்துவாரு. ஹல்லேலூயா. அங்க எங்கமா இங்கயா அங்கயா, ஒரு நேரம் நல்ல சாப்பாடு, இன்னொரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்ல, உறுதிப்படுத்துவாரு. ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்துவாரு. ஹல்லேலூயா. ஒரு நேரம் வீடு பலவும் பரலவும் மாதிரி இருக்கு, ஒரு நேரம் வீடு நரகத்திலும் கேடுகட்ட நரகம் மாதிரி ஆயிருது. என்னது? உறுதி இல்லை. ஏன்னா உன் வாயிலிருந்து சத்தம் வரலையே. தேவன் எதிர்பார்க்கிற உன் வாயிலிருந்து சத்தம் வர. என்ன சத்தம்? துதியின் சத்தம். புது பாடலால் புண்ணியரை போற்றிடுவேன், புகழ்ந்திடுவேன். புது பாடலால் புண்ணியரை போற்றிடுவேன், புகழ்ந்திடுவேன். நரம்பு வீணை மீட்டி மீட்டி நடனமாடி மகிழ்ந்திடுவேன். 10 நரம்பு வீணை மீட்டி மீட்டி நடனமாடி மகிழ்ந்திடுவேன். அற்புதமே அவன் நாமம், நாமம் அதிசயமே அவன் நாதம், நாதம். அற்புதமே அவன் நாமம், அதிசயமே அவர் நாதம். அல்லேலூயா,
நீங்க புது பாட்டை பாடிட்டே இருங்க. நீங்க பழைய பாட்டை பாட பாட உங்க வாயில புது பாட்டை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. தானா தருவார். சில சமயங்களில் ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போதே புது பாட்டு என்ன செய்யும் வாயில. எத்தனை பேருக்கு அது புது பாட்டுன்னு தெரியுமோ தெரியாதா எனக்கு தெரியாது. புது பாட்டு என்ன செய்யும் தானாவே வரும். அதையும் அப்படி பாடிக்கிட்டே இருப்போம். ஏன்னா பழைய பாட்டில் இன்ட்ரெஸ்ட் வைத்து கர்த்தரை துதிக்கிறோம் என்ற ஆர்வத்தோடு ஆசையோடு அவரை துதிக்கணும். ஆசையோடு துதிக்கணும். என்னது? ஆசையோடு. ஆண்டவரை துதிச்சு அப்படிதான் துதிப்போம் நாங்க, ஆசையோடு. இங்க நின்று பாடினா கூட உங்களை ஆராதனை நடத்தணும் அப்படின்னு ஒரு பக்கம் என்ன இருந்தாலும், இன்னொரு பக்கம் நானும் என்ன செய்யிட்டு இருப்பேன், கர்த்தரை உண்மையாவே ஆராதனை நடத்தணும், ஊழியம் செய்யணும் என்பதற்காக மட்டுமல்ல, நானே கர்த்தரை என்ன செய்யிட்டு இருக்கிறேன், ஆராய்ச்சிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆசையோடு கர்த்தரை. பவுல் சொன்னார்ல, நான் ஆசையாய் பின்தொடர்கிறேன். என்னது? பிலிப்பியர்ல நினைக்கிறேன் அவர் சொல்றாரு, நான் ஆசை. அதே போல என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. சொல்லுங்க எல்லாரும், என் ஆசை நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. ஆசையோட பாருங்க. பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையில அவங்க ஆசையோடு இருந்தாங்க, தேவனை குறித்த ஆசையோடு. அடிபட்டு கால்கள் என்ன செய்யிட்டு இருக்கிறாங்களாம், கால்களையும் கைகளையும் விலங்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. பாடுவாங்களா யாராவது? உடம்புலாம் அடி காயம், அதோட என்ன செய்கிறாங்க. அப்போ அவங்க இருதயத்தில் எவ்வளவு ஆசை, எவ்வளவு வாஞ்சை, எவ்வளவு வைராக்கியம் இருந்திருக்கும். அந்த வாஞ்சையோடு வைராக்கியத்தோடு பாடினாங்க. கர்த்தர் இறங்கினாரு, அஸ்திபாரங்கள் அசைந்தது, சிறைச்சாலை கதவுகள் திறந்தது, கட்டுண்டவருடைய கட்டுகள் அவிழ்ந்தது. அல்லேலூயா. அவங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, கூட இருந்த எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்தது. அந்த இடத்தை வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறீங்களா? எத்தனை வசனம் சொல்லி வாசிங்க. அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பாத்தீங்களா? முணுமுணுக்கல அவங்க இல்ல, அவனை செய்தாங்க. என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா, என்னாலுமே துதிப்பா, என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த என்னெல்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார். எந்த நிலைமையில இருக்கிறாங்க? அடிக்கப்பட்டு காவல்ல வைக்கப்பட்டிருக்கிறாங்க, காயத்தில் இருக்கிறாங்க, சங்கிலிகளால கட்டப்பட்டிருக்கிறாங்க. நம்மள தான் என்ன செய்வோம்? யாருக்கு தகவல் சொல்லுவோம்? யாரை போய் பார்க்கலாம்? யாரை கூப்பிடுவோம்? ஃபோன் பண்ணி. இப்போ ஒரு ஃபோன் கையில் கிடைச்சா நல்லா இருக்குமே. அவங்க எதை குறிச்சு கவலைப்படல, என்ன செய்தாங்க? அதனாலதான் எந்த மனுஷனும் அவனை தேடி வர விடுவிக்க வரவே இல்லை. கர்த்தரே இறங்கி வந்தார். கையை தட்டி அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, மனுஷன் யாரும் வராம கர்த்தர் ஒருவரே உங்களுக்காக வரணுமா?
அவரை துதிங்க, பரலோகம் இறங்கி வருமே. அல்லேலூயா. உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வி. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வி. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே பரிசுத்தர் 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 கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். கர்த்தர் இறங்கி வந்தாரு. அவங்க எந்த மனுஷனை தேடி போகவில்லை, எந்த மனுஷனுக்கு அவர்களுக்கு ஆதரவும் இல்லை. அந்த நாட்களில் கர்த்தர் இறங்கி வந்தாரு. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கர்த்தர் இறங்கி வந்தபடினாலே அவருடைய கட்டும் கலந்தது, மற்றவருடைய கட்டுகளும் என்ன செய்தது, கலன்று போனது. சிறைச்சாலை தலைவன் வந்து அவங்க காலடியில் விழுந்தான். விழுந்து ஆண்டவமாரே சொல்றான் பாருங்க. 30ஆம் வசனம் வாசிங்க. ஆ ஆ ஆ நாம துதிக்கிறது இல்லை, ஸ்தோத்திரம் பண்றது இல்லை, வாய் திறக்கிறது இல்லை. ஏதோ கடமைக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு என்ன செய்யறோம், வெளியே வந்துடுறோம். நம்ம கட்டுகளும் கலண்டு போறதில்லை, நம்மை சுற்றி இருக்கிறவங்களும் அப்படியே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் வரணுங்க, ஒரு மாற்றம் வரணும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை சுற்றிலும், நம்மை சுற்றி இருக்கிறவர்களை சுற்றிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரணும்னா நாம் முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். கைத்தட்டி அவரை துதிக்கலாம். எத்தனை பேர் ஆராதிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆராதிக்கிறீங்க? ரொம்ப கம்மி. இதனால தயவு செய்து உங்க வாழ்க்கையில் நீங்க தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் சந்ததியில் ஆசீர்வதிக்கப்படும். 2ஆம் பாயிண்ட் அதான். முதல் பாயிண்ட் என்னது, நமக்கென்று வைத்திருக்கிறவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், சுதந்திரிப்பான். துதிக்கிறவன் என்ன செய்வான், ஆராதிக்கிறவன் சுதந்திரிப்பான். அவன் வேற ஆவி உடையவன், வெறுமனை துதிக்கிறவன் இல்ல, வேற ஆவி உடையவன். துதிக்கிற எல்லா சபையிலும் துதிக்கிறாங்க. ஆவிக்குரியவர்கள் என்றால் அவர்கள் வேற ஆவி உடையவர்கள். ஆமென். ரோமன் கத்தோலிக்க சபையிலும் துதிக்கிறாங்க, சிஎஸ்சி சபையிலும் துதிக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் கிறிஸ்தவ சபையில் இருக்குது, அங்கெல்லாம் துதிக்கிறாங்க. ஆனா அங்க வேற ஆவி கிடையாது. இங்க ஆவியோடு உண்மையோடு துதிக்கிறபடினாலே நாம் வேற ஆவி உடையவர்களா இருக்கிறோம். எனவே தான் நீங்க அப்படி துதிக்கணும். எப்படி துதிக்கணும்? ஆவியோடும் இங்கேருந்து வரணும் துதி. அப்படி எனக்கு வர மாட்டேங்குது. இந்த இங்கேருந்து பாடணும்னு பார்த்தா அந்த அந்த பழக்கமே இல்லாதனால எனக்கு தெரியல, வரவே மாட்டேங்குது. சில பேர் அழகா இங்கேருந்து பாடுறாங்க, வெறும் நாக்குனால என்ன செய்யறாங்க, பாடுறாங்க. நமக்கு பாடுனாலும் சரி, பிரசங்கிச்சாலும் சரி, எங்கேருந்து தான் வருது, இங்கேருந்து தான் வருது. இங்கே தான் ஆவி இருக்கு. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது ஆவியோடு பாடுங்க. என்னது? ஆவியோடு பாடுங்க. சொல்லுங்களேன், கை கட்சி கையை வச்சு சொல்லுங்க. ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். எங்கேயோ வச்சுட்டு என்னாலுமே துதிப்பான். அவ போனா கொண்டு வந்துருவாளா, வாங்கிட்டு வந்துருவாளா? என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். கடனை கொடுத்தோம், இவனை நம்பி கொடுத்தோம், அவன் கொண்டு வந்துருவானா? இந்நாள் வரையிலே உன்ன. இதுதான் உண்மை. என்னது? இது உண்மை இல்லாத பாட்டு. நான் இன்னும் 2 பாயிண்ட் வச்சிருக்கேன், அந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள போவே இல்லை. இந்த துதி ஆராதனை குறித்தா நிறைய வந்து கொண்டே இருக்குது. சரி, கர்த்தருடைய ஆவியை எப்படி நடத்துகிறாரோ அப்படி போகட்டும். எப்படி பாடணும்? முதல்ல எங்கேருந்து பாடணும்? இங்கேருந்து. வயிற்றுனா இந்த வயிறு இல்லை, இந்த வயிறு, அடி வயிறு இருக்கு பார்த்தீங்களா, இங்கதான் ஆவி இருக்குது. இங்கேருந்து பாடணும். ஏன்னா நான் பாடும்போது என் வயிறு என்ன செய்யுமா, உள்ள போகும்.
ஏன்னா எங்கேருந்து வருது பாட்டு? தம்மு இங்கேருந்து வருது. நீங்க பாடும்போது அப்படி போகுதா? போகுதா? போச்சுன்னா நீங்க ஆவியோடு பாடுறீங்க. ஒரு கண்டிஷன். பாட்டுல முதல்ல என்னது? அப்ப இனிமே எப்படி பாடணும்? எங்கேருந்து பாடணும்? பாடுங்க பாப்போம். என்னாலுமே துதி. இப்படி எக்கிக்கணும் வயிற. என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா, என்னாலுமே துதிப்பா, என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. இங்கேருந்து நன்னாள் வரையிலே உன்னத நான் செய்த, இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த என் எல்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பா, என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. இது எப்படி பாடுவது? எப்படி பாடுறது? பாடுனீங்களா ஆவியோடு? எங்கேருந்து பாடுனீங்க? இங்கேருந்து மூச்சு எடுத்தீங்களா? இது ஆவியோடு பாடுவது. அடுத்து என்னது? கருத்தோடு பாடுவது. உண்மை, ஆவியோடு, உண்மையோடு, கருத்தோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதான் பாடிக்கொண்டு இருக்கிறோம். என்னாலுமே துதிப்பாய்னா என் சிந்தனை எப்படி இருக்கணும்? என் கர்த்தரை நான் எப்போதும் என்ன செய்யணும்? அந்த சிந்தனை இருக்கணும். வேற எங்கேயோ சிந்தனை வச்சுட்டு இங்க பாடுவதில்லை. அப்படி போகும்போது என்ன செய்யணும்? இழுத்து கொண்டு வரணும். நம்ம கையில இருக்கு. தாவீது சொல்றாரு பார்த்தீங்களா? சங்கீதக்காரன் சொல்றாரு பார்த்தீங்களா? தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன் அப்படிங்கிறாரு. அடக்கிறது நம்ம கையில இருக்கு. இது அங்கங்க போகும் அப்படி குரங்கு மாதிரி. அதனாலதான் பாடினார், மனம் ஒரு குரங்கு அப்படின்னு பழைய ஆள் பாடினார். மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது அங்கங்க தாவிக்கிட்டே இருக்கும். இழுத்து பிடிக்கணும். தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமா இயேசுவின் நாமத்தினால அடக்கிட்டு உட்காரு. எப்படி? அப்படியே விட்டுறக்கூடாது. சரி போகட்டும் அப்படின்னு விட்டுறக்கூடாது. அதெல்லாம் அப்புறம். உங்களுக்கு தேவையானதை தான் இருக்கும். தேவையான எண்ணத்துக்கு தான் போகும். அதெல்லாம் அப்புறம். கழுத சோறு கருகுனா கறிட்டு போட்டுமே, அடுப்பில் கிடக்கிறது. குழம்பு கருகுனா கறிட்டு போட்டுமே, இது முக்கியம். இல்லாட்டா அதை முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கணும் நீ. அல்லேலூயா. இதையும் வச்சுக்கிட்டு அதையும் வச்சுக்கிட்டு இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை அசட்டை பண்ணுவான், ஒருத்தனை முக்கியப்படுத்துவான். அப்படிதானே? ரெண்டு எஜமான் அப்படின்னா என்ன செய்வாங்க? சில பேர் பார்த்தா, நான் முந்திலாம் இந்த கடைகளுக்கு ஜெபம் பண்ண போவேன். நம்ம சுந்தர் கடை அவங்கள கூப்பிடுவாங்க. 1ஆம் தேதி போய் ஜெபம் பண்ண போவேன். ஜெபம் பண்ண போனால் அவங்களுக்கு தான் ஜெபம் பண்ண போனேன். இன்னொரு சபையில் உள்ள ஒரு சகோதரன் என்னைய எங்கள் கடைக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு. சரி அப்படின்னு ஜெபம் பண்ண போவேன். அங்கே போகிறப்ப இங்கேயும் போவேன். அவங்க கூப்பிட்றனால போகிறோம். அப்போ காணிக்க தருவாங்க. போகும்போது என்ன செய்வாங்க? காணிக்கையும் தருவாங்க. அப்போ அந்த சகோதரன், இன்னொரு சகோதரன் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இன்னொரு சபைக்கு போகிற சகோதரன், அவர் ஒரு 2 தடவை வந்து என்ன பண்ணார்னா, கிராக்கி இருக்கும். கடையில் கஸ்டமர் உட்காந்துருப்பாங்க. கஸ்டமர் உட்காந்துருந்தா நமக்கு என்ன? நம்ம ஜெபம் தானே பண்ண போகிறோம். என்னது? ஏன்னா அப்புறம் வாங்கலாம் அப்படிம்பாரு. என்னமோ நம்ம காணிக்கைக்காக ஜெபம் பண்ண போகிற மாதிரி. அதோடு அந்த கடைகளுக்கு போய் ஜெபம் பண்ணுறது நிப்பாட்டிட்டேன்னா, சரி இது வந்து வேற மாதிரி போகுது என்று சொல்லி அதோடு நான் நிப்பாட்டிட்டேன். ஏன்னா அவருக்கு என்ன, கஸ்டமரையும் விட்டுறக்கூடாது. சொல்லப்போனா ஆண்டோடைய ஜெபம் கூட அப்புறம், கஸ்டமர் தான் இப்போ என்னது, அப்படி தானே? அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம். நாங்களாம் ஜெபம் பண்ண ஊழியக்காரங்க வருவாங்க. நாங்கள் கடை வச்சுருந்தப்போ அப்போ எத்தனை பேர் இருந்தாலும், ஏன்னா கஸ்டமர் இருக்கும்போது ஜெபம் பண்ண நல்லது தானே. ஒரு வார்த்தை அவங்கள டச் பண்ணிட்டுனா, பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பிரசனை அவங்கள டச் பண்ணிட்டுனா நல்லது தானே அது. ஜெபம் பண்ணுங்க அப்படிம்போம். ஆனால் இங்கே எப்படி நடக்குது? நம்மளை வந்து மத இதாக நினச்சிடக்கூடாது. அதனால் அவங்க போன பிறகு, ஏன்னா இந்த ஆட்கள்லாம் போன பிறகு ஜெபம் பண்ண சொல்லுவோம். நீங்கள் போயிட்டு வா, நான் வேலைக்காரனா போயிட்டு வர்றதுக்கு. அதோட என்ன செய்தான், கடைக்கு போய் ஜெபம் பண்ணுறதை முடிச்சிட்டேன். நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவன் அசட்டை பண்ணுவான், ஒருத்தன் என்ன செய்வான்? முக்கியப்படுத்துவான். நாம ஒரு எஜமான தான் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. உங்களுடைய சிந்தை
ஒரு இடத்துல இருக்கணும். கர்த்தர்னா கர்த்தர் தான். இதையும் பார்த்துக்கிட்டு அது சில வேளைகள்ல ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஜெபம் பண்ணா எனக்கும் நேர்ற காரியம், எனக்கும் நடக்கிற காரியம் தான் சொல்றேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சிந்தனை எங்க போயிடும், அங்க போயிடும், அப்படி போயிடும், இப்படி போயிடும், அங்க போகும், இங்க போகும், அது போகும், அது தொடும், அடுத்து அதை தொடும், அடுத்து போயிருக்கா இல்லையா? இல்லையோ? சரி, நீங்களாம் ரொம்ப ஒன்னஸா ஜெபம் பண்றவங்க நினைக்கிறேன். என்ன ரொம்ப நீங்க கருத்தோடு கண்ணியத்தோடு ஜெபம் பண்றவங்க நினைக்கிறேன். நாங்க அப்படி இல்லை. சில சமயம் என்ன ஆயிரும், அப்படி போகும். இயேசு நாமத்தில் பிடிச்சி என்ன செய்வோம், நிப்பாட்டும். 2 எஜமான் எனக்கு அருமையான துதிச்சாலும் சரி ஆராதிச்சாலும் சரி ஒரு மனதோடு அல்லேலூயா ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் அப்படிங்கிறார் பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது. நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். நம்ம ஆவியில ஜெபம் பண்றோம். காலை தோறும் 6 மணிக்கு என்ன செய்கிறோம், ஆவியில ஜெபம் பண்றோம். அதுக்கு பேர் தான் என்னது, அந்நிய பாஷை ஜெபம். அந்நிய பாஷை ஜெபத்துக்கு பேர் தான் ஆவியில ஜெபம் பண்றது. அப்போ ஆவியில நாம ஜெபம் பண்றோம், அந்நிய பாஷையில் ஆவியில நிரம்பி நாம ஜெபம் பண்றோம். அந்த ஜெபத்துக்கு ஆவியில ஜெபம் பண்றது. அப்போ ஆவியோடு விண்ணப்பம் பண்றது, கருத்தோடு விண்ணப்பம் பண்றோம்னா நம்ம தமிழ்ல பேசி எப்பவும் போல நம்ம பேசி ஜெபம் பண்றோம் பார்த்தீங்களா, அதுதான் கருத்தோடு விண்ணப்பம். 2 விண்ணப்பம் இருக்கணும், 2 ஆராதனை இருக்கணும், 2 பாட்டு இருக்கணும், ஆவியோடும் பாடணும். அதுக்கான நம்ம அந்நிய பாஷையில் என்ன செய்யற, சில சமயத்தில் அப்படி அந்நிய பாஷையிலே பாடுறோம். ஏன்னா ஆவியோடு பாடுவேன், சொல்லுங்களேன், ஆவியோடு பாடுவேன் என்று சொல்லி அந்நிய பாஷையில் பாடுகிறோம். அப்போ கருத்து என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தரை துதித்து பாடும்போது ஆராதிக்கும் போது ஆவியோடும் பாட வேண்டும், கருத்தும் இருக்கணும். அந்த நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் என்ன செய்யிட்டு இருக்கணும், பாடிட்டு இருக்கணும். அல்லது என்ன பாடிட்டு இருக்கிறோமோ அதைத்தான் நினைக்கணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது நான் சொல்றது? ஆராதனை வேளையில கவனமா இருங்க, துதிங்க, ஆராதிங்க. இப்பதான் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள வரேன். என்னன்னா, கர்த்தர் எதுக்காக நம்ம ஆராதிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. நம்ம ஆராதிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நம்முடைய சந்ததியார் நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்றாங்க. அல்லேலூயா. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, ஒரு சந்ததி வரும் ஒரு சந்ததி போகும் அப்படின்னு. அது உலக பிரகாரமா. ஆனா தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை பிடிச்சிட்டு இருக்கிறவங்க, ஆண்டவரை இருக பிடிக்கிறவங்க, ஆண்டவருக்கு ஆராதனை மகிமை செலுத்திக் கொண்டே இருக்கிறவங்களே சந்ததி அது வந்து கொண்டே இருக்கும், போகாது. இப்ப திரும்ப அந்த வசனத்தை சங்கீத புஸ்தகத்தில் வாச்சோமே, 48:11-3 வரை வாசிங்க. உம்முடைய நியாயத்தீர்ப்புகள் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக. பாருங்க, பின்வரும் சந்ததிக்கு விவரிக்கணும். நீங்க கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று சொல்லி என்ன செய்யணும். கர்த்தர் நிறைய இடத்துல சொல்றாரு, நீங்க உங்க சந்ததிக்கு இதை சொல்லணும். உங்க சந்ததி யோர்தானை கடந்த உடனே என்ன செய்வாங்க, 12 கல்லை வைப்பாங்க. நீங்க உங்க பிள்ளைகள் இது ஏதென்று கேட்டா, என்னதென்று கேட்டால் நீங்க சொல்லணும், கர்த்தர் என்ன செய்தாரு, இப்படி அற்புதம் செய்தார். அல்லேலூயா சொல்லணும். ஆபிரகாமுக்கு சொல்ற, ஆபிரகாமை குறித்து சொல்ற. நீங்க வாசிங்க ஆபிரகாமின் ஆதியாகம புஸ்தகம் 18:19. ஆதியாகமம் 18:19. தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் என்று கட்டளையிடுவான். அப்ப கர்த்தருடைய நோக்கம் அது. ஆபிரகாம் அதை செய்வான்னு நம்பி இருந்தாரு, ஆபிரகாம் அதை செய்தான். லோத்தை நம்பல, லோத் அதை செய்யவும் இல்லை. இல்லாட்டா அவனுடைய 2 பெண்ணு சேர்ந்து தாப்பனோடைய அவங்க உறவு கொண்டு பிள்ளை பெற்றுக் கொள்வாங்களா சொல்லுங்க? லோத்தினுடைய வாழ்க்கை அதான் நடந்துச்சு. என்னன்னா, அவன் பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து சொல்லல. தயவு செய்து உங்க பிள்ளைகள் நல்லா வரணும்னா, உங்க பிள்ளைங்க எப்படி இருப்பான் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே இரு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய், கர்த்தருடைய நீதி நியாயங்களை சொல்லு, துதிக்கிற மகிமை குறித்து சொல்லு. உனக்கு நேரத்தை கொடுப்பாரு. நீ ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தா உன் பிள்ளைக்கு அதை சொல்ல முடியாது, நேரத்தை கொடுப்பாரு. நீ சொல்லு, உன் பிள்ளை அடுத்து துதிக்கணும், ஆராதிக்கணும், மகிமைப்படுத்தணும். ஏன்னா உனக்குரிய ஆசீர்வாதம் உனக்காக கர்த்தர் தரல, உன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பாருங்க, ஆண்டவர் காலேபுக்கு சொல்றார் பாருங்க, அந்த என்னாமத்தின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 14
14 வாசிங்க. ஆ 12 வாசிங்க. 14 12. சார் 14 24 வாசிங்க. ஏற்கனவே வாசித்த வசனம் தான். இருக்கிறபடினாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ண. நல்லா கவனிங்க, அவனை அங்க கொண்டு போய் சேர்ப்பேன், அவன் சந்ததியாரை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். காலையில என்ன செய்வான்? கொண்டு போய் சேர்ப்பேன். ஆனா அதை சுதந்திரித்துக் கொள்வது யாரு? யார் சொந்தமாக்கி கொள்வான்? அப்ப அவருடைய நோக்கம் யாரை குறித்து முக்கியமா இருந்தது பாருங்க. காலேப் தான் அவன் யூதா கோத்திரத்தான். காலேப் தான் வேற ஆவி உடையவன். ஆனா கர்த்தருடைய நோக்கம் அவன் வேற ஆவி உடையவனா இருக்கிறபடினாலே, அவன் துதிக்கிற கோத்திரமா இருக்கிறபடினாலே, காலேபினை உத்தமமாய் பின்பற்றபடினாலே நான் அவனை கொண்டு போய் சேர்ந்து அவன் பிள்ளைகளுக்கு அதை கொடுப்பேன். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? கர்த்தருடைய அந்த மோட்டிவ் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு தெரியுமா? சந்ததி. அப்போ உங்க மோட்டிவ் எப்படி இருக்குது? இந்த எசேக்கியா என்ற ஒரு எசேக்கியா என்ற ராஜா இருந்தார். அந்த ராஜாவின் நாட்கள்ல இவர் நினைச்சு அந்நிய தேசத்து ராஜா ஒருத்தர் வருவான். வந்தவன அவனை தாராளமா கஜானாவுக்கு அங்க எங்கெல்லாம் கூட்டு போய் அவன் பாட்டில் காட்டிட்டு வந்துடுவான். பாபிலோன் ராஜாவா கூட்டி கொண்டு போய் விட்டுருவான். கர்த்தர் சொல்லுவார் எசேக்கியாவை பார்த்து, தீர்க்கதரிசி மூலமா, நீ இப்படி அவனை கொண்டு போய் உள்ளெல்லாம் கொண்டு போய் காட்ட, கொஞ்ச நாள் அவன் என்ன செய்வான்? அவன் கொள்ளடிக்க போறான் பாரு. ஆண்டவர் சொல்றாரு. எசேக்கியா சொல்றான், எப்போ உன் பிள்ளை நாட்கள்ல உன்னுடைய உனக்கு பின்வருகிற பிள்ளைகளுடைய நாட்கள், அரசாட்சி நாட்கள்ல நடக்கும். எசேக்கியா சொல்றான், என் நாட்களிலாவது சமாதானம் இருக்குமே. என்னது? இப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. உண்மையா இயேசுவை பின்பற்றினா, நான் கோடி சொத்து வச்சிருந்தா அந்த கோடி சொத்து யாருக்கு போகணும்? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு. எதுக்கு போகணும்? ஆசை இருக்குல்ல. ஆனா இயேசு மாத்திரம் போகணுங்கிற ஆசை இல்லை. என்னன்னா உங்க ரட்சிப்பிலே ஏதோ குறை இருக்கு. எனக்கு தெரிந்த ஒரு அம்மா, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவங்கள்ட்ட சொல்லுவேன். அவங்களுக்கு 2 பொண்ணு. மூத்த பொண்ணு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு பொண்ணு இருக்கிறான். அப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. இந்த அம்மா பார்க்கும்போது நான் சொல்கிறேன், அம்மா நல்ல கிறிஸ்தவ பையனை. அந்த பொண்ணு முழுக்க வரல. இந்த அம்மா ஓரளவு வந்திருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், அது வந்தது கொஞ்சம் தான். இந்த அம்மா சொன்னேன் அந்த அம்மாட்ட, ஏம்மா நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க, உன் மகளுக்கு நல்ல கிறிஸ்தவ மாப்பிள்ளையா? அவ அதிலே இருந்துட்டு போட்டுமே. அவங்க என்னது அவ அதில் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் ஏதோ இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அவ்வளோது. அங்கே அவங்க சொன்ன துணி அப்படிதான் இருந்துச்சு. அவ அங்க இருந்து போட்டுமே. என்னென்ன பாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்த முழுமையான புரிதல் இல்லை, முழுமையான தரிசனம் இல்லை. அவர் இந்த பூமியில நமக்கா என்னென்ன செய்கிறாரு, பரலோகத்தில் நமக்கா என்னென்ன வச்சிருக்கிறாரு என்பதை குறித்த தரிசனம் இல்லை. இப்படிப்பட்ட தரிசனம் இல்லாதவர்களா இருக்காதீங்க. உங்க பிள்ளைகளை குறித்து தேவன் எண்ணிக்கொண்டிருக்கிறார். நீங்களும் கொஞ்சமாவது எண்ணுங்க. அல்லேலூயா. அவங்க எங்க போகணும்? கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானில் களிப்புடன் சேர்ந்திடுவோம். கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானில் களிப்புடன் சேர்ந்திடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கானானுக்கு போனுங்க. ஏன்னா எனக்கா கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற கானான் அது.
ஆண்டவர் எனக்காக வச்சிருக்கிற அந்த எபிரோனுக்கு போகாட்டா எனக்கு சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. அந்த எபிரோன் முக்கியமா எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்காக தான். நான் கர்த்தரை பின்பற்றி வந்தபடினால கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவனுடைய பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுது? நான் உத்தமமா கர்த்தரை பின்பற்றி வந்தபடினால கர்த்தர் சொல்றாரு அவன் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல நாம ஓடி 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 உழைக்கிறோம். எதுக்கு தெரியுமா? சொல்லுவாங்கல்ல, பிள்ளைகளுக்காக. அப்படிதானே? ஒருவேளை நீங்க ஓடி ஓடி உழைக்கிறீங்க, நாங்க ஓடி ஓடி ஊழியம் செய்யறோம். எதுக்காக தெரியுமா? சந்ததியெல்லாம் நல்லா இருக்கணும். எனக்கு பின் வருகிற ஒரு சந்ததி அது ஆண்டவரை பின்பற்றி வர வேண்டும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வர வேண்டும். அல்லேலூயா. முக்கியமா அதுதான் என்னுடைய நோக்கம். வேற எதை பின்பற்ற, பணத்தை பின்பற்ற, நல்ல வேலையை பின்பற்றுறாங்க, எல்லாம் செய்யட்டும், தவறில்லை. ஆனால் எல்லாவற்றை பார்க்கலும் முக்கியம் எனக்கு என்னன்னா, என் பிள்ளைகள் இயேசுவை பின்பற்றணும். அவர் சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கனம் கொடுத்து அந்த வழியிலே நடக்கணும். ஹல்லேலூயா. அது மாதிரி தேவனுடைய நோக்கமா தான். என்னுடைய பிள்ளை அவன் கர்த்தரை என்னை பின்பற்றி வருகிறபடினால அவன் சந்ததியெல்லாம் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதத்தோட இருக்கணும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது? இருக்குதா? இருக்குதா? நீங்க ஆண்டவரை தொட்டுட்டீங்க, ஆண்டவரை பிடிச்சிட்டீங்க, உண்மைதான். ஆனா உங்க நோக்கமெல்லாம் அடுத்து எங்க இருக்குது தெரியுமா? என் சந்ததி. ஆபிரகாம் அந்த நோக்கத்தோடு இருந்தான். கர்த்தரே சொல்றாரு, அவன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுவான், நீதியை குறித்து நியாயத்தை குறித்து சொல்லுவான். ஆபிரகாம் அதுல கவனமா இருந்தான். ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. லோத்து அதை விட்டுட்டான், கோட்டை விட்டுட்டான். அவன் பாரம் உள்ளவன் தான். பைபிள்ல நீங்க பேதுரு புத்தகத்தில் பாத்தீங்கன்னா நீதிமான் என்று சொல்லி லோத்தை குறித்து சொல்லுகிறது. நீதிமான் தான், ரட்சிக்கப்பட்டவன் தான். ஆனா அவனுக்கு சந்ததியை குறித்த பாரம் இல்ல. பாரம் தான் கர்த்தர் சொல்லியிருப்பாரு, இந்த லோத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பான்னு. அவன் சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுக்கலங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டான். என்னன்னா, அவன் பிள்ளைகளே தவறா போயிட்டாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் லோத்துனுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தன்னுடைய தகப்பனோடு சேர்ந்து அவர்கள் மோவாப் சந்ததி, அம்மோன் சந்ததி என்ற 2 சந்ததியை பெற்றெடுத்தாங்க. யாரோட சேர்ந்து? மோசமான சந்ததியா போயிட்டேன், முறைகெட்ட சந்ததியா மாறிவிட்டது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை எழுத அவங்க 10ஆம் தலைமுறை மட்டும் கர்த்தருடைய சந்நிதிக்கு வரக்கூடாதுன்னு சாபம் கொடுத்தாரு. நீங்க என்னாமத்தின் புத்தகத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 23வது அதிகாரமா, ஸ்தோத்திரம், glory to Jesus, ஸ்தோத்திரம், 25ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க. சாரி, அந்த வசனம் இல்ல, glory to Jesus. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, இந்த அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் 10 தலைமுறை மட்டும் கர்த்தருடைய சன்னதிக்கு வரக்கூடாது. யாருடைய சந்ததிங்க? லோத்துடைய சந்ததி தான். அது லோத்துடைய பிள்ளைகள் தான். லோத்துடைய பிள்ளைகளா பேர பிள்ளைகளா எப்படி சொல்ல எனக்கு தெரியல. என்னது? லோத்துடைய பிள்ளைகளா பேர பிள்ளைகளா எப்படி சொல்லன்னு தெரியல. உபாகமம் 23, உபாகமம் 23 வாசிங்க. வாசிங்க. உபாகமம் 23ல 3வது வசனம் வாசிங்க. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும். யார்? ஆபிரகாம் பிள்ளைக்கு யாருக்கா இப்படி வந்திருக்காங்க? கடைசி வரை ஈசாக்கு வாக்கு தத்தத்து பிள்ளையா இருக்கிறான்னு கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் பிள்ளை குறித்து. ஆனா லோத்து பிள்ளை குறித்து உபாகமத்திலே சொல்லிட்டாரு, அவன் 10ஆம் தலைமுறை கர்த்தருடைய சன்னதிக்குள்ள கால் எடுத்து வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? சந்ததியை குறித்த சிந்தனை அவனுக்கு இல்லை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பிள்ளைகளை குறித்த சிந்தனை வேணும். அப்படின்னா சிந்தனை என்னது? அவன் நல்ல வேலைக்கு போகணும், அப்படி போகணும், இப்படி போகணும், நல்லா சம்பாதிக்கணும், கோடீஸ்வரன் ஆகணும், இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் அப்புறம். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில இயேசு பிரவேசிக்கணும். இயேசு கிறிஸ்து அவனுடைய வாசற்படி, இருதயத்தின் வாசற்படியில் நின்று கதவை தட்டணும். இயேசுடைய சத்தத்தை கேட்கணும். வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோட உட்கார்ந்து என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன்.
இந்த அனுபவம் உங்க பிள்ளைக்கு வரணும். இந்த பாரம் இருக்குதா, நீ அதை படிக்க வைக்கணும், இதை படிக்க வைக்கணும். ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் என்னது, இயேசு அவன் வாழ்க்கைக்குள்ள வரணும். ஆமென். அவன் படிச்சானா அவன் நல்லா இருப்பான். அவன் படிக்காம இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்காக வாழ ஆரம்பிச்சான்னா அவனை வச்சு 100 பேர் நல்லா இருப்பான். கை தட்டி அவரை துதிக்கலாமா? அது சொல்ற புரியுதா உங்களுக்கு? அவன் படிச்சு நல்ல வேலைக்கு போனான்னா அவன் நல்லா இருப்பான். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தான்னா அவனை வச்சு 100, அவனும் நல்லா இருப்பான், அவனை வச்சு 100 பேர் நல்லா இருப்பான். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க. எனவே கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல உங்க சந்ததியை குறித்த சிந்தனை பாரம் வரணும். உங்க சந்ததி நரகத்துக்கு போயிடக்கூடாது. உங்க சந்ததி இந்த உலகத்தில் இருக்கிற போதும் இயேசு இல்லாம சீரழிந்து போயிடக்கூடாது. ஆமா, இயேசு இல்லாத ஒரு மனுஷன் அவன் எப்ப சீரழிவான்னு தெரியாதுங்க. நான் உண்மையை சொல்றேன். சாபம் போடுறேன் அப்படிலாம் நினைச்சிடாங்க நீங்க தயவு செய்து. அவன் நிலைமை எந்த நேரத்தில் எப்படி மாறும்னு தெரியாது. இன்னைக்கு நல்லா இருப்பான், நாளைக்கு எப்படி மாறும். ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ளா இருக்கிறவனோ அவன் நிலைத்திருப்பான். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய கிருபை நம்பி இருக்கிறேன். பச்சையான அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தீர்மானிச்சுக்கங்க. உங்க பிள்ளை தனக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமா, இல்ல தானும் ஆசீர்வாதமா இருந்து அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமா? யோசித்து கொள்ளுங்க. இன்னைக்கு அங்கங்க இருந்து ஜெபம் பண்றாங்க எங்களிடத்துல. அங்க லக்னோல இருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க கணவர் அந்த மாநிலத்துக்கு அவர் ஐஜியா இருக்கிறாரு. மாநிலத்துக்கு யூபி மாநிலத்துக்கு ரயில்வேல அவர் முக்கியமான, அவர் தான் மேல் மட்டத்தில் உள்ள அதிகாரி. அவருக்கு மேல அதிகாரம் கிடையாது. அவனுடைய மனைவி ஃபோன் பண்ணி தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண சொல்றாங்க. இன்னும் ஆங்காங்கேருந்து இப்படிப்பட்ட பெரிய ஆட்கள் கூட அவ்வப்போது கேள்விப்பட்டு ஃபோன் பண்றாங்க. ஏக்காங்கன்னா நாம ஜெபம் பண்ணா அவங்க வாழ்க்கையில ஏதோ நடக்குது, ஆசீர்வாதமான காரியம் நடக்குது. நான் எத்தனை தடவை எடுக்காம போனாலும் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி ஜெபம் பண்றாங்க. ஏன் தெரியுமா? அவளுக்கு ஏதோ விதத்துல நாம ஆசீர்வாதமா இருக்கிறோம். நான் ஒருவேளை நான் படிச்சு நல்ல வேலைக்கு போயிருந்தா கூடுனபட்சம் ஒரு வாத்தியார் ஆயிருப்பேன், கூடுனபட்சம் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஒரு கிளர்க்கு அப்படி ஆயிருப்பேன். நான் நல்லா வாழ்ந்திருப்பேன். ஆனா இப்ப இருக்கிறத விட உலக பிரகாரமாவும் நான் நல்லா வாழ்ந்திருக்க முடியாது. அது எனக்கு தெரியும். ஒருவேளை கடந்த நாட்கள்ல கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனா இப்ப கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா இந்த ஆசீர்வாதத்தை பார்க்கலாம், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன்.
உங்க பிள்ளை அவன் அல்லது அவளும் ஆசீர்வாதமா இருந்து அநேகருக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறீங்களா? தேவன் அதைத்தான் விரும்புறாருங்க. ஆபிரகாம் பார்த்து அவர் சொன்னாரு, என்னோட நீதியையும் நியாயத்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்பிப்பான்னு சொல்லி. அடுத்து வந்து அவனுடைய சந்ததி எல்லாம் ஆசீர்வாதத்துக்கு போச்சு. ஏன்? ராஜாக்களானாங்க. கணம் உண்டானது, ஈசாக்குக்கு கணம் உண்டானது. நான் உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் என்று சொல்லி வந்தாங்க அநேகர். யாக்கோபுக்கு கணம் உண்டானது. அநேகர் அவன் போற இடத்துல அவனை மதிச்சாங்க, கணம் கொடுத்தாங்க. யோசேப்பு எகிப்து தேசத்தின் மிகப்பெரிய கவர்னர் பொறுப்புக்கு போயிட்டான். இவங்க எல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததி. ஒருத்தர் கூட வீணா போகல. அவங்க உலக பிரகாரமா ஆசீர்வாதமா இருந்தாங்க, கனம் பெற்ற ஒரு நிலைமையில இருந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள்ள இருந்தது, அவங்க மேல இருந்தது, அவங்க நாவல இருந்தது. நீங்க எப்படி விரும்புறீங்க? நீங்க விரும்புகிறபடி உங்களுக்கு கர்த்தர் செய்வாருங்க. லோத்து விரும்பினது வெறும் பூமி ஆசீர்வாதம் தான். ஆபிரகாம் விரும்பினது அப்படி அல்ல. அவன் தேவனுக்கு பயப்படுகிற அந்த ஆசீர்வாதம் தன்னுடைய பிள்ளைகளுடைய சிரசின் மீது இருக்க வேண்டும். இதுதான் அவனுடைய எண்ணம், நோக்கம், ஆசை. உங்க எண்ணம், உங்க நோக்கம், உங்க ஆசை எப்படி இருக்குது? தேவன் உங்கள் சந்ததியை குறித்து நோக்கமா இருக்கிறார். காலேப் அவன் துதிக்கிறவன், விசேஷ தாவி உடையவன். எனவே அவன் சந்ததியாருக்கு அந்த இடத்தை அவர் கொடுத்தாராம். காலேபை போய் சேர பண்ணினாரு, ஆனா அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார் கர்த்தர். காலைவேளையில் உங்களுக்கு அதைத்தான் கர்த்தர் சொல்றார். உங்க சந்ததியாருக்கென்று, உனக்கென்று ஒரு ஆசீர்வாதம், உன் சந்ததிக்கென்று அநேக ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கிறேன். How about you? நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய நோக்கம், உங்களுடைய சிந்தனை, உங்க ஆசை எல்லாம் எப்படி இருக்குது? உங்க ஆசையை சொல்லுங்க. உலகத்தில் ஆசீர்வாதமா இருந்தா போதும் சொல்றீங்களா? இல்ல, இயேசு கிறிஸ்து என் பிள்ளையுடைய வாழ்க்கையில வரணும். ஆமா, இயேசுவோடு ஒரு என்கவுண்டர் நடக்கணும். இயேசு அவனை சந்திக்கணும். ஜெபம் பண்ணுங்க, இந்த வேளையில ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை இயேசுவோடு, நான் வேற எதையும் விரும்பல. அது நல்ல புத்திசாலியான பிள்ளையா இருக்கலாம், முட்டாளான பிள்ளையா இருக்கலாம், நல்ல படிக்கிற பிள்ளையா இருக்கலாம், படிக்காத பிள்ளையா இருக்கலாம், நல்ல ஞானம் உள்ள பிள்ளையா இருக்கலாம், ஞானம் இல்லாத பிள்ளையா இருக்கலாம். எதையும் பார்க்க கூடாது. நீங்க என் பிள்ளைகள் உம்முடைய சந்ததி அப்பா, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் சந்திப்பாரு. காலேபின் சந்ததியை போல அவனுடைய இடத்தை சுதந்திரிக்க பண்ணுவார். சந்ததியின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். உங்கள் நிமித்தம் நீங்கள் இயேசுவை துதிக்கிறவர்களா இருப்பீர்கள் என்றால், நீங்கள் இயேசுவை உண்மையை ஆராதிக்கிறவர்களா இருப்பீர்கள் என்றால், உங்கள் நிமித்தம் தேவன் இதை செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். இந்த நாளில் சொன்ன வார்த்தைகளுக்கு நன்றி. இந்த வார்த்தைகளின்படி எங்கள் பிள்ளைகள் அன்று எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று என்று சொல்லி வேறு ஆவியுடைய, துதிக்கிற ஆவியுடைய காலேபுக்கு சொன்னீர். அதே போல மலை தேசத்தை அவனுக்கு கொடுத்தீங்கப்பா. மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியாரை சுதந்திரித்துக் கொள்வாங்கன்னு சொன்னீங்க. எங்களுடைய சந்ததியார் சுதந்திரித்துக் கொள்ள முடியாத நோக்கம் உமக்கு உண்டு ஆண்டவரே. நாங்களும் அதை நம்புகிறோம். அதுக்கென்று எங்கள் சந்ததி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, சந்ததி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமா